அடுத்த தாக்குதலுக்கு அவர்கள் தயாராகி வந்து கொண்டிருப்பதாகவும் செய்திகளின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடியுது. ஒருவேளை அப்படி ஒரு தாக்குதலை நடத்தினால் அமெரிக்கர்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும்? இஸ்ரேல் அமெரிக்கர்களின் இந்த திட்டத்தை வெறுத்திருக்கிற நிலையில் எகிப்தில் கஸா தலைவர் கலீலுல் ஹயா அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்ததும் ஆயுதங்களை மௌனிப்பு செய்த பிறகு படைகள் வெளியேற்றம், அதற்கு அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. ஈரான் தற்போது முழுமைப்படுத்தப்பட்டுள்ள பாலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகளை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். நேயர்களே, இன்றைக்கு சர்வதேச செய்திகள் ரொம்ப முக்கியமான செய்தி என்னவென்றால், அமெரிக்கர்களை படுகொலை செய்வதற்கு மிகப்பெரிய தொகையை அறிவித்து அமெரிக்காவில் அவர்கள் ஒரு பெரும் சிக்கலை உளவியல் ரீதியாக சந்தித்திருக்கக்கூடிய நடவடிக்கைகளை ஈரானுடைய, அதாவது ஐஆர்ஜிசியினுடைய தீவிர கடும்போக்கு தளபதியான அமீர் ஹத்தமி அறிவித்திருக்கிறார். அவர் அறிவித்திருக்கக்கூடிய இந்த பரிசு பொருள் என்ன தெரியுமா? ஒவ்வொரு அமெரிக்கரையும் கொலை செய்யும் ஆண்களுக்கு 5 பில்லியன் ஈரானுடைய பணம், அதாவது 28 லட்சம் ரூபாய் இந்திய பணத்திற்கு 30,000 அமெரிக்க டாலர்கள். அதை போன்று பெண்கள் யாராவது அமெரிக்க வீரர்களை பிடித்து வெட்டினால், தலையை கொய்தால் அல்லது அவரை உயிரோடு பிடித்து வந்தால் அவர்களுக்கு 60,000 அமெரிக்க டாலர்கள் பரிசாக கொடுக்கும் என்று கடுமையான எச்சரிக்கையை அமெரிக்கா தரைப்போரில் ஈடுபடக்கூடாது, ஈடுபட்டால் எங்கள் நாட்டு மக்களின் கோரிக்கைகளை, தலையை கொய்து உடலை சுட்டு நாங்கள் அந்த பரிசை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்ற அடிப்படையிலே அமெரிக்கர்களுக்கு கடும் எச்சரிக்கையை ஈரானியர்கள் தற்போது வழங்கியிருப்பது பெரும் பின்னடைவை, பெரும் பதட்டத்தை அமெரிக்கர்களை தாண்டி உலக அளவிலே ஏற்படுத்தி இருக்கிறது. ரொம்ப முக்கியமாக நாம் இங்கே பார்க்க போவது, அமெரிக்கா முழுமையாக இந்த போரில் தோல்வியடைந்தது என்று அந்த நாட்டினுடைய அரசியல் பிரிவின் தலைவரும் சபாநாயகருமான திரு பக்கர் கலிபாப் அவர்கள் சொல்லியிருக்கிறார். நாங்கள் இந்த போரில் இஸ்ரேலையும் அமெரிக்கர்களையும் எளிதாக வெற்றி கொண்டிருக்கிறோம், ஆனால் இது தியாகத்தால் நடந்தது. உலகமும் அதை ஏற்றுக்கொண்டுதான் இருக்கின்றது. எந்த ஒரு நாடும் அப்படித்தான் சொல்வார்கள், நாங்கள் வெற்றி கொண்டோம். ஆனால் உண்மையிலேயே நிலைமை அமெரிக்கர்கள் தோல்வியடைந்ததையும் இவர்கள் வெற்றி பெற்றதையும் உறுதியாக சான்றிதழ் அளிக்கின்றது என்பதை நாம் கவனத்திலே எடுத்துக்கொள்ளத்தான் வேண்டும். இந்த நிலையில் அமீர் ஹத்தமியினுடைய அறிக்கை, அமெரிக்கர்களை யாராவது உள்ளே வந்தால் அவர்களை பிடித்து உயிரோடு ஒப்படைத்தாலும், அவர்கள் தலையை கொய்தாலும் அவர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கப்படுவது மட்டுமல்ல, 30,000 அமெரிக்க டாலர்கள். அதை போன்று பெண்கள் யாராவது அமெரிக்கர்களை பிடித்து கொடுத்தால் அவர்களுக்கு 60 லட்சம் ரூபாய்க்கு சற்று குறைவாக பரிசீலிக்கப்படும் என்றும், அவர்கள் எந்த ஆயுதத்தால் அவர்களை கொலை செய்தார்களோ அதே ஆயுதத்திற்கு இரட்டிப்பு தொகை வழங்கப்படும் என்றும், அந்த ஆயுதங்கள் வரலாற்று பதிவு செய்யப்பட்ட மியூசியத்தில் கண்காட்சியில் காட்சிக்கு வைக்கப்பட்டு இந்த ஆயுதத்தால் தான் அமெரிக்கர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்ற செய்தியும் உலகின் மக்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்றும் அமீர் ஹத்தமி அறிவித்திருப்பது. அமீர் ஹத்தமி மிக முக்கியமாக நித்தி ஜிஹாதி அமைப்பினுடைய தளபதியாக இருக்கிறார், ஐஆர்ஜிசிய நெருங்கியவர். அவருடைய இந்த அறிவிப்பால் அமெரிக்கா பதட்டத்திலும், அவர்கள் இனி எந்த நிலையிலும் தரையில் இறங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நாம் யூகிக்க வேண்டியிருக்கிறது. கடந்த காலத்தில் அமெரிக்கர்கள் ஹெர்மூஸில் தாக்கினார்கள், ஃபர்தோஸில் தாக்கினார்கள், இஸ்பஹான், நட்டான்ஸ் மற்றும் பிகோக்ஸ் மலைகள் மற்றும் மக்கள் வாழும் இடங்களிலும் பல இடங்களிலும் அவர்கள் தொடர்ந்து தாக்கித்தான் வந்தார்கள். ஆனால் அந்த தாக்குதலில் முழுமை பெறாத ஒரு நிலை. தற்போது அமெரிக்கர்கள் உள்ளே இறங்க வேண்டும். கர்கு தீவு, ஷிர்கு தீவு, கெஷம் தீவு, பிகாக்ஸ் எல்லா இடத்திலும்
அவர்கள் வீசி பல 13,000ற்கு மேற்பட்ட குண்டுகளை வீசி எதனும் செய்ய முடியாமல் கடைசியில் இப்போது அவர்கள் இறங்கினால் எலும்பு கூட மிஞ்சாது மில்லியன் கணக்கான பேரல்களை கர்க் தீவில் வைத்திருக்கிற போது பற்ற வைத்து அனைவரும் சாம்பலாக்கி விடுவோம் என்றும் கடந்த காலத்தில் அவர்கள் எச்சரித்ததும் அவர்கள் வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னதும் இங்கே நாம் கவனத்தில் எடுக்க வேண்டியிருக்கிறது. இந்த நிலையில் அமீர் ஹத்தமி நிதி ஜிஹாதி அமைப்பினுடைய தளபதியும் ஐஆர்ஜிசியுடைய உச்சபட்ச கடும் போக்குவாதியான அவர் அறிவித்திருப்பது அமெரிக்கர்களின் தலைக்கு எத்தனை பவுண்ட், அதாவது சொல்ல போனால் பெண்களுக்கு 60,000 அமெரிக்க டாலர்களும் ஆண்களுக்கு 30,000 அமெரிக்க டாலர்களும் வழங்கப்படுவதாக அறிவித்திருப்பது இனி அமெரிக்கர்களை ஈரான் மண்ணில் கால் வைப்பதற்கு அவர்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள் என்பதே ரொம்ப முக்கியம். இதற்கிடையே இன்றைய காலை கிடைத்த மிக முக்கியமான செய்தி, ஈரான் தற்போது இராணுவ தொழில்நுட்பத்தில் மிகைத்து ஒரு மிகப்பெரிய போரை செய்வதற்கான சகல உபாதைகளையும் மேன்மைப்படுத்தி சகல வழிகளையும் இடையூறுகளை அனைத்தையும் அதை ஒழித்து ஆள் சேர்க்கையின் மூலமாக படைகளினுடைய கன்வர்ஜென்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் என்று சொல்வார்கள், அவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஆயுதங்களை மேன்மைப்படுத்தி அடுத்த தாக்குதலுக்கு அவர்கள் தயாராகி வந்து கொண்டிருப்பதாகவும் செய்திகளின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடியுது. ஒருவேளை அப்படி ஒரு தாக்குதலை நடத்தினால் அமெரிக்கர்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும், ஏன் தற்போது ஈரானியர்கள் இந்த திட்டத்திற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்ப்போம். வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலுடைய கருத்தும் அக்சியோஸுடைய கருத்தும் சற்றும் மாறுபடாமல் பல செய்திகளை உலகத் தமிழர்களுக்கு வழங்குகிறது. அதன் தமிழாக்கத்தில் நாம் பார்க்கின்ற போது அமெரிக்கர்கள் இன்று பலகீனமாக இருக்கிறார்கள். ஒரே பலகீனம் என்னவென்றால் அமெரிக்க படைகளிலும் அமெரிக்க அரசியல் பிரிவிலும் மாறுபட்ட கருத்துக்கள், த டிசன்ட் வாய்ஸ் அமங் த கம்யூனிட்டி என்று சொல்லலாம். மக்களிடையே 10ல் 7 பேர் இந்த போருக்கு எதிரான மனநிலையில் இருப்பதாகும். முதலாவது அமெரிக்க நாடாளுமன்ற பிரதிநிதித்துவ சபையும் செனட் மற்றும் காங்கிரஸ் சபையிலும் அமெரிக்காவுக்கு எதிரான மனநிலை, அதாவது அமெரிக்க ஜனாதிபதி அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான மனநிலையும் இந்த போருக்கு எதிரான மனநிலையும் வலுவாக இருப்பது. இது ஈரானியர்களுக்கு சாத்தியம் நம்பர் 1. இந்த பெரும்போரை நடத்துவதற்கு அவர்கள் முயல்வதும் திட்டங்களை வடிவமைப்பு செய்வதற்கும் இது ஒன்று. இரண்டாவது, அமெரிக்காவில் தொடர்ந்து தாமதிக்க முடியாமல் அமெரிக்க தளங்கள் மத்திய கிழக்கில் முழுமையாக துவம்சம் செய்யப்பட்டதும் அமெரிக்க கப்பல்கள் அப்ரஹாம் லிங்கன் வரை உணவின்றி தண்ணீரின்றி தற்கொலைகளில் 60 பேர் உயிரை மாய்த்து கொண்ட நிலையிலும் இது அவர்களுக்கு சாத்தியம். கப்பல் திரும்பி போய்விட்டது. மூன்றாவது காரணம், உலகின் மிகப்பெரிய தடுப்பு வியூக கப்பலான அமெரிக்காவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமான பெட்ரியாட், தாட் போன்ற சிஸ்டங்கள் முழுமையாக செயலிழந்தது மட்டுமல்ல, அது ஒரு பூமராங்காக மாறியிருக்கிறது. அது ஒரு பொய்மையாக டிகே டிஃபென்ஸ் சிஸ்டம், போலியான ஒன்றாக மாறியிருக்கிறது. அப்படித்தான் நாங்கள் சொல்ல முடியும். ஏனென்றால் அமெரிக்காவை உலகம் என்று நம்பிக்கொண்டிருந்த அரபுகள் அமெரிக்கர்களை வேண்டாம் என்று சொல்லும் அளவுக்கு சவுதி அரேபியா போன்ற நாடுகள், UAE போன்ற நாடுகள், குறிப்பாக சொல்ல வேண்டால் இஸ்ரேலே அமெரிக்கர்களை கைவிடவும், இந்த நிலையில் அமெரிக்கர்களுக்கும் இஸ்ரேலியர்களுக்கும் பெஞ்சமின் நெத்தானியாகுவுக்கும் அமெரிக்க வெள்ளை மாளிகைக்கும் சரியான அணுகுதலோ தொடர்போ இல்லை என்பதை நன்கு உணர்ந்து கொண்ட ஈரான் இந்த பெரும் படை தாக்குதலை திட்டமிட்டிருப்பதும் நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நான்காவது காரணம் ஆயுத மௌனிப்பு. ஆயுதங்கள், அமெரிக்காவினுடைய munitions ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அமெரிக்காவினுடைய இன்டர்செப்டார்ஸ் அனைத்தும் மௌனியாக்கப்பட்ட நிலையில் ஒரு கால் இப்போது ரஷ்யாவும் சீனாவும் கூட பெரும் தாக்குதலை முன்னெடுத்தால் அமெரிக்கா காலியாகிவிடும் என்பதும் எளிதான விஷயம் என்பதை நன்கு உணர்ந்து கொண்ட ஈரான் இந்த கடும் பாரிய அழுத்தத்திலும் இந்த பெரும்போரை அவர்கள் நடத்துவதற்கு முன் எடுத்திருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது.
இஸ்ரேலியர்களுக்கும் அமெரிக்கர்களுக்கும் பெரும் சிக்கல் ஒன்றை உருவாகி இருக்கிறது. காரணம், ஏமன் நாட்டில் ஹவுதிகள் ஒரு படம் பலம் ஈரானுக்கு, ஹிஸ்புல்லாக்கள் ஒரு பக்கம் பலம் ஈரானுக்கு. அதை போன்று ஹத்தாபி ஹிஸ்புல்லாக்கள், ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டர், அந்த படைகளை தாண்டி பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸ் PMF. இந்த நிலையில் தற்போது ஹமாஸுடன் அமெரிக்கா தனது தூதரகத்தின் வாயிலாக தனது மருமகன் ஜெரேக் குஷ்னரை அனுப்பி, அதே மாதிரி இங்கிலாந்துடைய முன்னாள் பிரதமர் டோனி பிளேயரையும் அனுப்பி கஸாவை தன் கையில் எடுத்துக் கொள்வதற்கான பேச்சுவார்த்தை, அதில் மிகப்பெரிய சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கும் துபையை போன்று தனது தலமாக வைத்துக் கொள்வதற்கும் அவர்களுக்கு ஒரு கண் உண்டு. இதை முற்றிலுமாக வெறுக்கும் இஸ்ரேல் அமெரிக்கர்களின் இந்த திட்டத்தை வெறுத்திருக்கிற நிலையில் எகிப்தில் கஸா தலைவர் கலீலுல் ஹயா அவர்களோடு பேச்சுவார்த்தை நடந்ததும், அல் ஃபதா அல் சிசி மற்றும் துருக்கியின் ஆதரவில்லாமல் இது போன்ற சந்திப்புகள் நடைபெற வாய்ப்பில்லை என்றும், அப்துல் ரஹ்மான் அல் தானி போன்றவர்களும், அசீம் முனீர் போன்றவர்களும், அல் ஃபத் அல் சிசி போன்றவர்களின் இணைப்பில் கலீலுல் ஹயாவை அமெரிக்க பிரதிநிதிகளும் டோனி பிளேயரும் சந்தித்த பின்பு அவர்கள் இஸ்ரேலுக்கு சென்றிருப்பதும், இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமினை சந்திக்க இருப்பதும் அவர்களுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆயுதங்களை மௌனிப்பு செய்த பிறகு படைகள் வெளியேற்றம், அதற்கு அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. இது தற்போது இஸ்ரேலியர்களையும் அமெரிக்கர்களையும் ஒருவருக்கொருவர் நெருங்க விடாமல் பின்னணிக்கு செல்வதற்கான நடைமுறைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து IRGCயுடன் அமெரிக்கர்கள் தனித்து சந்திப்பு, சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழுவது மேல்தானே, அப்படித்தான் நான் நினைக்கின்றேன். குர்திஷ் என்பது உங்களுக்கு தெரியும். குர்திஷ் படைகள் அமெரிக்கர்களுக்கு சேவை செய்பவர்கள். சுன்னா முஸ்லிம் பிரிவை சார்ந்த இந்த குர்திஷ் ஈரானியர்களுக்கு எதிராக தனிநாடு கோரிக்கையும், சிரியா துருக்கியிலிருந்து உள்ளே வந்தவர்கள் இப்போது ஈரானிலும் இருக்கிறவர்கள், அவர்களை சந்தித்து அமெரிக்கர்கள் பேசி இருப்பதும், அமெரிக்கர்கள் சொல்லுகிற செய்திகள் அரசியல் பிரிவால் IRGCக்கு கடத்தப்படுகிறதா என்பதை உறுதி செய்யும் நோக்கத்தில் குர்திஷிடத்தில் அமெரிக்கர்கள் பணிந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். இதற்கு குர்திஷ் பாலம் அமைத்து கொடுத்த நிலையில் IRGCயின் தரப்பில் எந்த பேச்சுவார்த்தைகளாக இருந்தாலும் எங்களிடத்தில் நீங்கள் சொல்வது வந்துவிடும் என்றும், மேற்கொண்டு பேச எங்களிடத்தில் எதுவும் இல்லை என்றும், எங்கள் நாட்டின் உச்சபட்ச அரசியல் தலைமையோடு நீங்கள் பேசிக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் கன்னத்தில் அரைந்தாற்போர் மறுமொழியை அமெரிக்கர்களுக்கு கொடுத்து அமெரிக்கர்களை அப்படியே செயலிழக்க செய்திருக்கிறார்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் CIA மூலம் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை முழுமையாக அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுத்தது விளைவாக வரும் அக்டோபர் தேர்தலில் அவரை தோல்வியுற செய்யும் நோக்கிலும், அதன் பிறகு நடக்கும் பல விவகாரத்தில் அமெரிக்கர்கள் புதிய ஒரு அரசாங்கத்திற்கு தலைமை தாங்குவதற்கும் பெஞ்சமினை பவர் இல்லாமல் ஆக்குவதற்கான நடவடிக்கைகள் துவங்கியது. இப்படித்தான் அதை பார்க்கின்றோம். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விவகாரமாக இருக்கும். ஈரான் தற்போது முழுமைப்படுத்தப்பட்டுள்ள பாலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகளை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். பாலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகள் கடந்த காலத்தில் இருந்ததை விட தற்போது கிளஸ்டர் பாம்கள் மட்டுமல்லாமல் மேக் 15 தொழில்நுட்பத்தை கொண்டு அது தன் செயல்வடிவில் இயக்கத்தில் முழுமையான ஒரு மாற்றத்தை செய்யும் அளவிற்கு கெர்ரம்சோர், கெய்பர் ஷெக்கான், ஃபத்தா 1, ஃபத்தா 2 போன்றவைகளை அவர்கள் அழகான வடிவமைப்பு செய்திருக்கிறார்கள், மோடிஃபிகேஷன். இதன் மூலமாக கடந்த நாட்களில் ஒரே நேர்கோட்டில் வரும் ஃபத்தா 1, ஃபத்தா 2, கெர்ரம்சோர், கெய்பர் ஷெக்கான் தற்போது அதே வேகத்தை அதிகரித்து ஜிக்ஸாக் முறையில் வீசப்படுகிற நேரத்தில் நேர்கோட்டில் வருவதை மட்டும் தடுக்கும் ஆற்றல் கொண்ட அமெரிக்காவின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஜிக்ஸாக் முறையில்
மேலும் கீழும் இடமும் வலமுமாக மாறி கடும் வேகத்தில் அதிகபட்சமான பலிஸ்டிக்களை அனுப்புவதன் மூலம் பிரிசிசிவ் அட்டாக் துல்லியமாக செயல்படும் வண்ணம் உலகத்தில் புதிய நவீன தொழில்நுட்பத்தை ஈரானியர்கள் மேன்மைப்படுத்தி இருப்பது அமெரிக்கர்களுக்கு பெரும் பின்னடைவை இப்பொழுது ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த ஜிக்ஸாக் மேனவரபிள் ப்ராஜெக்டரி, உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஜிக்ஸாக் ப்ராஜெக்டரி மேனவரபிள் மிகுந்த வலிமை வாய்ந்த ஒன்றாகும். அமெரிக்கர்களால் எதுவும் செய்ய முடியாத அளவிற்கான ஒரு மாற்றத்தை அவர்கள் செய்திருப்பதும் இப்போது உலகின் பார்வைக்கும் உலகின் மிகப்பெரிய சர்வ வல்லமை கொண்ட ஒரு இராணுவமாக ஈரானியர்கள் மாறியிருப்பதும் பலர் கண்களுக்கு விந்தையான செய்தியாகவே பார்க்கப்படும். ஹைபிரிட் மற்றும் ஜிக்ஸாக் இதை உருவாக்கி உலகத்தில் யாரும் செய்ய முடியாத ஒரு மாற்றத்தை ஈரானியர்கள் செய்திருப்பதும், இதற்கு தொழில்நுட்ப அறிவை கொடுத்த அஹ்மது வாஹிதி அவர்கள் ஈரானுடைய உச்சபட்ச தலைமை பொறுப்பில் அவர் பதவியேற்றிருப்பதும், அஹ்மத் வாஹிதி சகல அதிகாரம் கொண்டவராகவும், இந்த ஏவுகணைகளை நவீன வடிவமைப்பில் பெரும் பங்காற்றியவர் அஹ்மத் வாஹிதி என்பதும், அவருக்கு பல அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருப்பதும் இந்த செய்தியோடு நான் முடித்துக் கொள்கிறேன். ஈரானுடைய தலைமை, ஈரானுடைய அமெரிக்க போக்கு பெரும் படைக்கு அமெரிக்கர்களை வீழ்த்தும் அளவிற்கு ஆயுதபரமும் மனோபரமும் பெரும் படையின் மூலமாகவும் அமெரிக்கர்களை காலி செய்பவர்களுக்கு பரிசளிக்கும் நிலையிலும் அமெரிக்கர்களை வயிற்றில் புளியை கரைக்கும் ஒரு செய்தியாக இன்று அமெரிக்காவிலிருந்து வெளியாகும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அக்சியோஸுடைய கருத்து அல்லாமல் உலகின் பல செய்திகளின் கருத்தாக நாம் இன்று விடைபெறுகிறோம். நன்றி.